வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை சுமைதாங்கி. பள்ளிக்கூட பிள்ளைகளையே வைத்த விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் திடீரென என் அருகில் வந்தான். சகஜமாக அழைத்தான். கார் கண்ணாடியை திறந்து வச்சுக்கின்னு உள்ளாரையே உட்காந்துக்குனீரியே, கொசு உன்னையை கடிச்சே காலி பண்ணிடும் தெரியாதா? கீழே இறங்கி வந்து காத்தாட நில்லு சார். மகளையும் பேரனையும் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள அனுப்பிவிட்டு வெளியே வரிசையாக நிற்கும் கார் வாகனங்களோடு நிறுத்திவிட்டு காரிலேயே உட்கார்ந்திருந்த போதுதான் என்னிடம் பேற்று கொடுத்தான். எதிர் வரிசை கார்கள் ஒன்றின் டிரைவராம். ஊரிலேயே பெரியதொரு நகைக்கடைக்காரரிடம் வேலை பார்த்து வருகிறானாம். எங்கள் முதலாளியோட மக இந்த ஸ்கூலில் தான் படிக்குது. அதை இட்டாந்து உள்ளே அனுப்பிட்டு வெயிட்டிங் சார். 6 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் நைட்டு 8-8:30 ஆகிடும் என்று சலித்து கொண்டான். அவன் சொன்னது சரிதான். சாலையோர சாக்கடையில் இருந்து ஏராள கொசுக்கள் காருக்குள் புகுந்து ரீங்காரம் இசைத்தபடியே கடிக்க ஆரம்பித்தன. நான் கீழே இறங்கினேன். அவன் தொடர்ந்தான். எனக்கு பள்ளிகொண்டாவில் வீடு சார். தினம் ராத்திரி 10 மணி ஆகிடுது. நகைக்கடை பூட்டுறதுக்கு அப்புறம் முதலாளியை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நடந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி எங்கள் கிராமத்துக்கு போகணும். படுக்கும்போது ராத்திரி 12 மணி ஆகும் சார் என்றேன். அடப்பாவமே என்றேன் நான். அப்புறம் காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து முதலாளி வீட்டுக்கு போய் காரை கழுவி தொடச்சி ரெடி பண்ணி அவரை கடைக்கு 8:30க்கெல்லாம் கொண்டு போய் விடணும். அப்புறம் காய்கறி மளிகை சாமான் பொருட்கள் வாங்க மார்க்கெட் ஷாப்பிங் மால்னு போகணும். சேட்டு பொம்பளைங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்பாங்க. நான் MBA படித்தவன் சார். சென்னை பெங்களூரில் நல்ல வேலை காத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் என்னால் அங்கெல்லாம் போக முடியாது. ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா வயசானவங்க. சர்க்கரை நோயால் ஒரு காலை எடுத்தாச்சு. சரியாக நடக்க முடியாத கஷ்டத்தோட வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு அவங்களை பார்த்துக்கிறதுக்கும் டாக்டர்கிட்ட இட்டுக்கிட்டு போகிறதுக்கும் நான் ஊரில் தான் இருந்தாகணும். அப்பா அந்த காலத்திலேயே மைனர் வீட்டுக்கு முன்னாடி கைத்து கட்டில் உட்காந்து போகிற வரவங்களை வம்பு இழுத்துட்டு இருந்துச்சு. அம்மாவோ தெய்வம் சார். அவரோட அக்கிரமத்துக்கெல்லாம் கோவப்படாமல் சளைச்சிக்கிட்டு வீட்டு வேலைகளை எல்லாம் குறையில்லாமல் செஞ்சிடும். எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து பேசி முடிச்சாங்க சார். பேரு தனலட்சுமி. ரொம்ப அழகாக இருப்பா. டிகிரி முடித்தவ. அம்சமான பெங்களூர் பட்டணத்தில் இருந்து வந்தாலும் பள்ளிகொண்டாக்குன்ன கிராமம் தானே, அலட்சியம் செய்யாமல் நல்லாதான் குடும்பம் நடத்தினா. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. நர்மதான பேர் வச்சோம். துருதுருன்னு இருக்கும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சோம். என் மனைவிக்கு நல்ல மூளை. பாக்கேஜ் டூர் ஏற்பாடு பண்ணலாம்னு கோவா, சிருங்கேரி, மூகாம்பிகை, தலக்காவேரி, ஹம்பின்னு பல ஊர்களுக்கு போக்குவரத்து, தங்குமிடம், சாப்பாடுன்னு எல்லா வசதியும் செய்து கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த பிஸ்னஸ் நல்ல காசு வந்துச்சு. எங்கே தான் சார் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்தாங்க. நாங்கள் பண்ணுற தொழிலை பார்த்தாங்க. உன் உழைப்பை காட்டி சம்பாதிக்கிற பணம் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு ஏன் போகணும்? பெங்களூரு வந்து இதே தொழிலை செய்யலாமேன்னு அவகிட்ட சொன்னாங்க. என் அம்மாவை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. தாயார் போட்ட மந்திரம் நல்லாவே வேலை செஞ்சிச்சு. நீங்களும் என் கூட வாங்க. பெங்களூரில் இந்த பேக்கேஜ் டூர் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு ஒய்ஃப் என்னை துளைக்க ஆரம்பித்தா. எங்கள் அம்மாவை தவிக்க விட்டுட்டு வர முடியாது தனலட்சுமின்னு சொன்னேன். அவள் கேட்கல. தன் அம்மா பேச்சை கேட்டு குழந்தையும் கூட்டின்னு பெங்களூருக்கே போயிட்டா. லெட்டர் மேல் லெட்டர் போட்டேன். 2 தடவை நேரில் போனேன். அவளை நான் கொடுமைப்படுத்தினதா புகார் கொடுத்துட்டா மாமியாக்காரி. போலீஸ் விசாரித்து உண்மையை புரிஞ்சுக்குன்னு என்னை வெளியே விட்டுட்டாங்க சார். போன வாரம் மறுபடியும் பெங்களூருக்கு போனேன். என் மக நர்மதா படிக்கிற ஸ்கூல் வாசலில் தூரமாக நின்று ஏக்கத்தோடு பார்த்துட்டு அழுதுக்குனே திரும்பிட்டேன். எப்படித்தான் எடுத்து சொன்னாலும் மனைவிக்கு புத்தி வரவே மாட்டேங்குது. அவள் வேலை பார்க்குறா. அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் பிறந்தகத்தில் தன்னோட வச்சுக்கினாங்க அப்படிங்கிற விஷயம் புரியல சார். அப்புறம் எனக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு அம்மா சொல்லுது சார்.
நான் ஒத்துக்கல. சுகத்துக்காக ஒரு பொண்ணோட உடம்பு எனக்கு வேணாம். நான் முறையாக கல்யாணம் கட்டின பொண்டாட்டியும் பெத்த குழந்தையும் தான் வேணும். அவன் அடக்க முடியாமல் தான் ஆண்மகன் என்பதையும் மறந்தவனாக விசும்பி விசும்பி அழுதான். அங்கிள் போகலாமா என்ற குரல் கேட்டது. பள்ளிக்கூட விழா முடிந்து அவனது முதலாளி மகள் சற்று தூரத்தில் காரின் அருகில் நின்று கூப்பிட கண்ணை துடைத்து கொண்டு இதோ வரேன்மா என்றபடி நகர்ந்தான். உன் நல்ல மனசுக்கு இனி குறை வராது தம்பி. சந்தோஷமான வாழ்க்கை சீக்கிரமே கிடைக்கும் என்ற என் ஆறுதல் குரல் அவனுக்கு கேட்பதற்குள் தன் முதலாளியின் மகளை காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டான். என் பேரனும் மகளும் வந்து காரில் ஏறினார்கள். வீட்டுக்கு திரும்பி வரும்போது மிகப்பெரிய வழியாக கனமாக அந்த டிரைவர் என் மனதில் உட்கார்ந்திருந்தான். சில மாதங்களுக்கு பின் காட்பாடி ரயில் நிலையத்தில் மீண்டும் அவனை சந்தித்தேன். சார், ஒரு நிமிஷம் என்றான். விடுமுறையில் வந்த என் மகனை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்றிவிட்டு வெளியே வந்தபோதுதான் பின்னால் இருந்து அழைத்தான். அட நீயா? நல்லா இருக்கியா தம்பி? எங்கே இந்த பக்கம் என்றேன். ஸ்டேஷன் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்டை கடந்து அரசமர நிழலில் பிள்ளையார் இருந்தார். அவரை சுற்றி வட்டமாக மேடை, அதில் இருவரும் அமர்ந்தோம். அவன் மலர்ந்த முகத்தோடு பேச ஆரம்பித்தான். சார், தனலட்சுமி வந்துருச்சு. அதைத்தான் பிருந்தாவனில் ஏற்றி அனுப்பி வைத்தேன். எனக்கு ஆச்சரியம், அக மகிழ்ச்சி. அன்றைக்கு என்னிடம் சொன்ன சோக கதை ஞாபகம் வந்தது. அட, இவனுடைய மனைவி மனம் திருந்தி மீண்டும் பூந்தகம் வந்தாளா? நல்ல விஷயம் சார். நேத்திக்கு வந்தா, கையில் கொஞ்சம் பேப்பர்ஸ் கொண்டாந்தாச்சு. டைவர்ஸ் விண்ணப்பமாம். என் கையெழுத்து கேட்டுச்சு. இப்போ வேலை பார்க்குற கம்பெனியில் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாராம். இதுக்கும் பிடிச்சு போச்சாம். அடக்கருமமே, அதிர்ந்தேன். அவன் சிரித்தபடியே பேசினான். எதுக்கு தானா டைவர்ஸ் கிவர்ஸ் எல்லாம்? உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே இருந்துக்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்று சொன்னேன். இல்லை, அது சரியாக வராது. சட்டப்படி நாம் பிரிஞ்சே ஆகணும்னு ரவி சொல்லிடுச்சுன்னா. அது அதோட லவ்வர் சார். நீ என்ன சொன்ன? எதுவும் சொல்லலை. என் மகளை என்கிட்டயே கொடுத்துடுறதா சொல்கிறா. நான் யோசிச்சு, இப்போ வேணாம், உன்கிட்டயே இருக்கட்டும். எங்கள் அம்மா இப்படி இருக்கிற நிலைமையில் அவளை இங்கே வச்சு என்னால் வளர்க்க முடியாது. கொஞ்ச நாள் போகட்டும். எப்போ குழந்தைய என் பொறுப்புல வச்சு வளர்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு கேட்குறேன். அப்போ கொடு போதும்னு சொன்னேன். அதை தனா ஒத்துக்குச்சு. அப்புறம் கல்யாணத்தின் போது எங்கள் வீட்டில் அவளுக்கு போட்ட நகையை எடுத்து வந்துருச்சு. அதை என்கிட்டயே கொடுத்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கன்னு சொல்லிச்சு. வித்தியாசமான பொண்ணாக இருக்கும் போலையே. ஆமாம் சார், நான் மனசார வாழ்த்துறேன். தனா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்த 15 பவுன் நகை எனக்கு வேணாம். என்னோட கொஞ்ச காலம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரிசா இதை நீயே வச்சுக்கோ. இன்னும் வேணும்னாலும் கேளு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நகைகளை அதுக்கிட்டேயே கொடுத்து அது நீட்டின காகிதத்தில் கையெழுத்து போட்டேன். அப்புறம் கிளம்பி காட்பாடி வந்தோம். ஸ்டேஷன் பக்கத்தில் டிபன் வாங்கி தந்தேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்னை கேட்கலாம் தனா. எப்போ வேணும்னாலும் என்னை தேடி வரலாம்னு கண்கலங்க சொன்னேன். நீங்கள் ரொம்ப நல்லவர். எனக்குத்தான் கொடுத்து வைக்கல. அம்மா பேச்சை கேட்டு பிறந்த வீடு போய் வீணாகிட்டேன்னு சொன்னபடி ட்ரெயினில் ஏறி டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு சார். அவன் நிறுத்தினான். நான் எதுவும் பேசவில்லை. விக்கித்து போய் அமர்ந்திருந்தேன். அவன் முகமோ சலனமின்றி மலர்ச்சியாய் குழந்தைத்தனத்தோடு இருந்தது. அவன் மனைவி சொன்னது சரிதான். இவன் மிகவும் நல்லவன்தான். அதுதான் சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. தனலட்சுமி தனியாக கடந்து கஷ்டப்படுமேன்னு கவலைப்பட்டுக்குன்னு இருந்தேன். இனிமே அந்த கவலை எனக்கு கிடையாது. குழந்தைனே நினச்சாதான் மனசு பாரமாக இருக்குது. அந்த குழந்தைய நினச்சாதான் எனக்கு பாரமாக இருக்குது. நான் செஞ்சது சரியா தப்பான்னு தெரியலை. மகளை நினச்சி ஆறுதல் படுறேன். சரி, உள்ளூர்லேயே பார்த்து நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்லாப்பா என்றேன். அவன் என்னை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தான். சார், நான் ஒன்றும் சுயபுத்தி இல்லாத தனலட்சுமி இல்லையே என்றவன் எழுந்து கைகூப்பி விட்டு டவுன் பஸ் நோக்கி நடக்கலானான்.
அவன் சக மனிதனாய் அல்ல சுமைதாங்கியாய் தெரிந்தான் எனக்கு.